ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th 12th கிராஜுவேட் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான். நோ எக்ஸாமினேஷன், நோ ஃபீஸ், ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆரம்ப சம்பளம் 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஈஸியாக நம்ம இந்த வேலைவாய்ப்பை வாங்கிடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. அதாவது 31 ஜனவரி 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்கு மேலே போனால் தான் இதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கள்லாம் பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தற்போதைய முகவரி, இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் முழுமையாக அதில் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர்னால் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை இதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. ஓகே. அதுக்கடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இங்கே சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 10th நீங்கள் 10th மென்ஷன் பண்ணுங்கள். அந்த 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே மெயின் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி 10th ஒன்றும் கிடையாது. அதில் தமிழ், இங்கிலீஷ் அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இப்போ நான் எக்ஸாம்பிள் கிராஜுவேட்னா இங்கே என்னங்க கிராஜுவேட் முடிச்சுன்னு எழுதுங்க. எங்கே படிச்சிங்க, உங்களோட யூனிவர்சிட்டி அல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் காலேஜ் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, என்ன கோர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் சிஎஸ்னு போடுங்க, ஐடினா ஐடின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னவா வேலை செஞ்சீங்க, எக்ஸாம்பிள் கிளர்க்குனா கிளர்க்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செஞ்சீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் எங்கே வேலை செஞ்சீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, இல்லை ஸ்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் ஜாயினிங் டேட் போட்டு ஸ்டில் நான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரீஃப் அது பற்றின நீங்கள் அங்கே என்ன வேலை செய்கிறீங்க, ஓகேங்களா, உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட், இடம் மற்றும் நாள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க, வழக்கு பணியாளர்னு சொல்லுவாங்க. கேஸ் ஒர்க்கர் இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க், கவுன்சிலிங் சைக்காலஜி இல்லை டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். இதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம சொல்கிற எல்லா வேலை வாய்ப்புகளுக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பாதுகாவலர், செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் பெண்கள் தான் நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லுவாங்க. அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலை. இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இதிலே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க.
வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 31/1/2024 தான் லாஸ்ட் டேட். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். முதலாம் தளம், பி பிளாக், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேங்களா, திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸில் தான் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறையில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் தான். ஓகேங்களா, இங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. முழுக்க பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.